உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னத்த எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆமாடா, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இவன் எங்கடா இன்னும் காணோம்? என்னடா எல்லாரும் வந்தாச்சா? இன்னும் அண்ணி ராகவன் மட்டும் வரலப்பா. டேய், நீ என்னடா கிளம்பாம இருக்க? எங்கப்பா? எங்கயா? பொண்ணுக்கு பூ வைக்க போறேன்டா. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? சொல்லி அவங்ககிட்ட. இல்ல, என்கிட்ட மட்டும்தான் சொன்னாங்க. கண்மணி கிட்ட யாரும் சொல்லலையே. ஏ ராகவா, நீ வேற உன் பொண்டாட்டி வேறயா? உன்கிட்ட சொன்னா கண்மணி கிட்ட சொன்ன மாதிரி ஆகாதா? நாம என்ன வேத்தாள் வீட்டுக்கா போறோம்? அவ பிறந்த வீட்டுக்கு தானே, அவ தங்கச்சிக்கு தானே பூ வைக்க போறோம். இதுக்கு இல்லாம தனியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? வள்ளி, நமக்குள்ள 1000 வருத்தம் இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவ அந்த வீட்டு பொண்ணா இருந்தாலும் இப்ப நம்ம வீட்டு மருமக. அவகிட்ட சொல்ற முறைய சொல்லித்தானே ஆகணும். சொல்லி கூப்பிடு. சொல்லு. பிருந்தாவுக்கு பூ வைக்க போறோம். 2 பேரும் வாங்க. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நாங்க வரல. அவ கூப்பிட்டது பத்தாதா? நானும் கூப்பிடணுமா? பொண்ணுக்கு பூ வைக்க போறோம், வாமா. நாங்க வரோம்ப்பா. நீங்க முன்னாடி போங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் கண்மணி கூட்டிட்டு வந்துடுறேன். சரி தம்பி, உங்களை என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க. எல்லாரும் போயிட்டாங்களா? ஆமா தம்பி, எல்லாரும் போயிட்டாங்க. சரி வாங்க. நான் சொன்ன மாதிரி எப்படியாவது அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணிடு. சரிங்க மேடம். அவனுக்கு பெருசா எதுவும் அடியெல்லாம் படக்கூடாது. ஆனா அபசகுணம்னு எல்லாருமே ஃபீல் பண்ணணும். அதுதான் முக்கியம். புரியுதா? நான் பாத்துக்கிறேன். அண்ணே, அண்ணே என்னாச்சு? அண்ணா பாத்து போங்கண்ணே. அண்ணா இடிச்சிட போறீங்க. அண்ணா பாத்து. அண்ணா, அண்ணா பாத்து ஓட்டுங்க. அண்ணா, அண்ணா என்னண்ணா ஆச்சு? அண்ணா, அண்ணா பாத்து போன. அண்ணா, 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 அண்ணா. தம்பி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அடி எதுவும் பட்டுருச்சுங்களா? சாரி தம்பி. ஒன்னும் ஆகலண்ணே. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு? இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல தம்பி. ஒண்ணும் இல்ல. தண்ணி எடுத்து வரேன். தம்பி கொஞ்சம் பார்த்து ஓட்ட. முதல்ல தண்ணி குடிங்க. இப்படி நல்ல காரியத்துக்கு போகும்போது அபசகுணமா நடந்துருச்சு. இதெல்லாம் பெருசுப்படுத்த வேணாம்ப்பா. ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா சின்ன சின்ன தடங்கள் இப்படி வரத்தான் செய்யும். சரி, நாம கிளம்பலாம். வாடா. டேய் கார்த்தி, வா வா வா. நீ இந்த வழியில வந்துருங்க. சரி வாங்க. வண்டி யோசிக்காத போ. கண்ணை முதுகுல வச்சுட்டு ஓட்டுவான் போல இருக்கு. என் மருமக எங்கம்மா? உள்ள இருக்கானா? ரெடி ஆயிட்டு இருக்கா. இருங்க, நான் போய் பாத்துட்டு ஓடியாரவா? நீ உட்காரு. என்ன ஓட்ட பந்தயமா நடக்குது? எப்ப பார்த்தாலும் ஓடிட்டே இருக்க. அப்புறம் போய் பாத்துக்கலாம். ஏமா, நீங்க ஜாதகம் எல்லாம் பாத்தியலா? இல்லம்மா, ஏன் கேக்குற? இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வந்தாக. இந்த கல்யாணம் நடந்தா கார்த்தி மச்சான் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. விஜி, என்ன பேசுற நீ? இருங்க சித்தி, முழுசா சொல்லணும்ல. நாங்க அதெல்லாம் நம்பவே இல்ல. அந்த ஜோசியரை திட்டி அனுப்பிச்சுட்டோம். ஆனா இன்னைக்கு இங்க வந்துட்டு இருக்கும்போது வர்ற வழியில கார்த்தி மச்சானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நல்ல வேலை, மச்சானுக்கு எதுவும் ஆகல. இல்லம்மா, நாங்கெல்லாம் அவரை போலி ஜோசியர்னு தான் நினைச்சோம். ஆனா
அவர் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல. பேசாம இரு விஜி. இருங்க சித்தி, இது அவங்களுக்கும் தெரியணும்ல. என்னடா இல்லாட்டி நாம எதையோ மறைச்ச மாதிரி ஆயிரும்ல. அதுக்காக தான் சொன்னேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, நீ பேசாம இரு. என்னடி இது? அம்மா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயமா? அவர் போலி ஜோசியர்மா, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணுவியா? இல்லடி, ஜோசியர் அப்படி சொல்லி இருக்கும்போது பயமா இருக்கு. அத்தை, அந்த ஜோசியக்காரன் சொன்னதெல்லாம் பொய். அவன் ஒரு ஃப்ராடு. நீங்க தேவையில்லாம அதையும் இதையெல்லாம் முடிச்சு போட்டுலாம் யோசிக்காதீங்க. இல்ல மாப்ள, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏதாவது லக்ஷ்மி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ எதுக்கும் பயப்படாதம்மா. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். இதோ, அதுக்கு நான் பொறுப்பு. இல்லைன்னா உங்க பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது, நான் சொல்றேன்ல. அப்புறம் என்னம்மா? ஹே பிருந்தா, என்னடி இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? கார்த்திக் ஒன்னும் ஆகாது. சரி வா, எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா வா போலாம். ஏய் பாரு, கொஞ்சம் சிரிடி. வா. கண்மணி, நீதான் எங்க வீட்டு மூத்த மருமக. முதல்ல பிருந்தாக்கு பூ வச்சு ஆரம்பிமா. பண்றேன் மாமா. இந்தாங்க. வீரா, நீ வா. நீ முதல்ல வந்து பிருந்தாக்கு பூ வை. வாமா. என்ன வண்டி? நீ கொஞ்சம் சும்மா இருந்தா வீராவே முதல்ல வைக்கட்டும். வா வீரா. இல்ல வலிமா, அது என்னம்மா யோசிக்கிற? இங்க பாரு, பூ வைக்கிறதுக்கு யாரு மூத்தவங்கிறது முக்கியம் இல்ல, யாருக்கு நல்ல மனசு இருக்குங்கிறது தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு இந்த நல்ல மனசு நிறையவே இருக்கு. வா வீரா, வந்து பூவை. வா. லக்ஷ்மி, அண்ணா, நீ நம்ம நின்னுட்டு இருக்க, நீ வந்து பூ வச்சு விடுமா. நான் ஏன் புருஷன் இல்ல பூ வச்சு விடக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களாமா? இது உன் பொண்ணு கல்யாணமா? இந்த உலகத்துல ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு ஆழ் மனசுல இருந்து நினைக்கிறது பெத்த தாயும் தகப்பனும் தாமா. இங்க எல்லாரையும் விட உன் ஆசீர்வாதம் தாமா ரொம்ப முக்கியம். வாமா, வந்து பூ வைமா. உன் மக 100 வருஷத்துக்கு தீர்க்க சுமங்கலியா ரொம்ப நல்லா இருப்பா. வந்து வைங்கத்த. வாமா, வந்து வச்சு விடு. வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.